ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 10 நாட்டு பாரம்பரிய அரிசி பேர் சொல்றேன். இந்த அரிசி நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? கடைசியா எப்போ சாப்பிட்டீங்க? இல்லன்னா இந்த அரிசியோட பேர் எப்பயாவது கடைசியா கேள்விப்பட்டீங்களான்னு சொல்லுங்க. கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா, வரகு அரிசி, மூங்கில் அரிசி, கருங்குருவை அரிசி, இலும்பைப்பூ சம்பா அரிசி, தூயமல்லி அரிசி, காட்டு யானம் அரிசி, சிவப்பு கவுனி அரிசி, குடவாளி அரிசி. இந்த சத்தான தமிழர் பாரம்பரிய அரிசி எல்லாம் சாப்பிட ஆள் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது. இந்த அரிசில எல்லாம் 1% கூட நம்ம உடம்புக்கு எந்த கெடுதலும் இல்லைங்க. இந்த அரிசிய சாப்பிட்டு தான் நம்ம முன்னோர்கள் எல்லாம் 100, 150 வருஷத்துக்கு மேல உயிர் வாழ்ந்தாங்க. ஒரு மனுஷனோட சராசரி ஆயுட்காலம் அவன் பிறந்ததிலிருந்து 120 ஆண்டுகள் முதல் 150 ஆண்டுகள் வரை. ஆனா காலப்போக்குல நம்ம சாப்பிடுற உணவு பழக்கவழக்கங்களாலும், நம்ம வாழ்க்கை முறைகளாலும் இது படிப்படியா குறைஞ்சுக்கிட்டே வருது. அந்த காலத்துலலாம் 80, 90 வயசுக்கு மேல தாங்க சர்க்கரை நோய், பிபி, எலும்பு தேய்மானம், உடல் வலி எல்லாமே வரும். ஆனா இப்ப 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இந்த வியாதிகள்லாம் இருக்கு. காரணம் என்ன? நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல போதிய சக்தி இல்லாம இருக்கிறது தான். எதுலயும் கலப்படம், எல்லாத்துலயும் கலப்படம். இந்த நிலைமைய நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இது இப்படியே கன்டின்யூ ஆச்சு அப்படின்னா, இப்ப இருக்கிற சராசரி ஆயுட்காலம் 50 முதல் 60 வயசு என்றது பாதியா குறைஞ்சு, ஒரு மனுஷனோட சராசரி ஆயுட்காலமே 35 வயது முதல் 40 வயது வரை அப்படின்னு மாறிருங்க. இந்த உலகத்துல எவ்வளவு கெடுதலான உணவுகள் இருந்தாலும், அது சாப்பிடுறதும், சாப்பிடாம இருப்பதும் நம்ம கையில இருக்கு. ஸோ நல்ல சத்தான உணவுகளையும் சாப்பிடுவோம், சத்தான வாழ்க்கையை வாழ்வோம். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள லைஃப் அப் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.